morning, students. Have a wonderful day. Today we are going to see world map. World mapல oceans we are going to see. Okay. ஆல்ரெடி நம்ம வேர்ல்டு மேப்பில் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. சரிங்களா? யூடியூப்பில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பார்த்துருங்க. பிகாஸ் வேர்ல்டு மேப்பில் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸுங்கும்போது மேப்பை எப்படி அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் ஃபர்தராக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே என்னது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது this map is world map is common to all three classes, 3rd standard, 4th standard and 5th standard எல்லாத்துக்குமே காமனான ஒரு டாபிக். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓஷன்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? பிஃபோர் என்ட்ரிங் இன்டு கிளாஸ் ஒரு மார்னிங் மெசேஜோடு பார்க்கலாம். ஓகேயா? 5 ரூல்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். ஹாப்பினஸ்னால் என்னது? சந்தோஷம். ரொம்ப ஏதாவது நமக்கு ஒரு நல்ல ஒரு நமக்கு கேட்டது கிடைச்சிருச்சு, காட் நமக்கு கேட்டதை கொடுத்துட்டாரு, அப்பா அம்மா நமக்கு கேட்டதை வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டோம் இல்லை ஏதாவது அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஹாப்பினஸ்ஸை எப்போவுமே நம்ம எப்படி வச்சுக்கிறது? ஏதாவது நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம சேட் ஆகிடுறோம் இல்லையா? அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எப்போவுமே எப்படி ஹாப்பியாக இருக்கிறது, அடுத்தவங்கள எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது தான் இல்லையா? நம்ம சின்ன சின்ன தப்புகள் என்னது நம்ம பண்ணிகிட்ருப்போம். ஏன்னா வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், ரைட்? ஸோ அப்போ நம்ம என்னது சில தவறுகள் பண்ண தான் செய்வோம். ஈவன் கம்ப்யூட்டர் டூ அ மிஸ்டேக். சரிங்களா? ஈவன் கம்ப்யூட்டர் டூ அ மிஸ்டேக். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளும் என்னது நம்மளையே அறியாமல் நம்ம என்னது தப்பு பண்ண தான் செய்வோம். ஸோ அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, எப்படி நம்ம அதை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 5 ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், டோன்ட் ஹேட். ஹேட்னா என்னது? அடுத்தவங்களை வெறுக்கிறது. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் இருக்கும் இல்லையா? ஒரு 4-5 பேர் இருப்பீங்க. அவங்களாம் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. உங்கள் கிளாஸ்லேயே அந்த மாதிரி கேங்காக ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. அந்த கேங்கை விட்டு வேறு கேங்கோட பேச மாட்டீங்க இல்லையா? சில பேர் எனிமியாக இருப்பாங்க. என்ன தான் சண்டையாக இருந்தாலும் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நீ என்னோட எனிமி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்கள வெறுப்போம் இல்லையா? அந்த மாதிரி யாரையுமே நம்ம வெறுக்கக்கூடாது. ஈவன் அவங்க நமக்கு தப்பே செஞ்சிருந்தாலும் என்ன பண்ணணும்? அவங்கள நம்ம என்ன பண்ணணும்? அன்பால் கட்டுப்படுத்தணும். அவங்கள என்னடா நம்ம அவனுக்கு தப்பு அவனை நம்ம வெறுக்கிற மாதிரி பண்ணியும் அவன் நம்மக்கிட்ட நல்லா நடந்துக்கிறானே அப்படிங்கிற அந்த ஒரு அந்த கில்ட்டினஸ் இருக்குது இல்லையா? அதை நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்துகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவங்களுக்கு லவ்வை கொடுக்கணும். லவ்னா என்னது? அன்பு. இப்போ டோன்ட் ஹேட் அதர்ஸ். அடுத்தவங்கள ஹேட் பண்ணக்கூடாது, அடுத்தவங்கள துன்புறுத்தக்கூடாது. வார்த்தையாலையும் சரி உடலாலையும் சரி அடுத்தவங்களை என்னது நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது. செகண்ட் ஒன் பாருங்க, டோன்ட் கம்பேர்னா என்னது? நான் ஒரு ஆப்பிள் வச்சுருக்கேன், ஒரு மேங்கோ வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் என்ன எனக்கு அதில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்கும்? எனக்கு ஆப்பிள் ரெட் கலரில் இருக்கும், மேங்கோ ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லையா? அப்போ அது ஷேப்லேயும் சரி, சைஸ்லேயும் சரி, டேஸ்ட்லேயும் சரி எல்லாமே என்னது வேறு மாதிரி இருக்குது இல்லையா? அதே மாதிரி ஹியூமன் பீயிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கப்பா. சரிங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. நம்ம அவங்கக்கிட்ட இருக்க அந்த பாசிட்டிவ் திங்ஸை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது நல்ல விஷயங்களை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும்? எடுத்துக்கணும். அவங்கக்கிட்ட இருக்க பேட் திங்ஸை நம்ம இக்னோர் பண்ணிடணும். சொல்லி கேட்கணும் இல்லையா? அவங்க நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க அதை மாற்றிக்க டைம் கொடுக்கணும். சப்போஸ் அவங்க மாற்றிக்கல அப்படின்னா அதுதான் அவங்களோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடணும்? இக்னோர் பண்ணிவிட்டு போயிடணும். ஏன்னா நம்ம நம்மளோட கேரக்டரை நம்ம நம்மளோட நல்ல ஹேபிட்ஸ், குட் ஹேபிட்ஸை நம்ம என்னது என்றைக்குமே சேஞ்ச் பண்ணிக்கக்கூடாது. அப்போது ஒருத்தரோட என்ன பண்ணணும்? கம்பேர் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்மளை விட நமக்கு தான் எல்லாம் தெரியும், நமக்கு தான் எல்லாமே வரும் அப்படின்னு நம்ம எப்போவுமே நினைக்கக்கூடாது. அடுத்தவங்களோட நம்மளை எப்போவுமே என்னது கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. அவன் நல்லா படிக்கிறான், நம்ம நல்லா படிக்கலையே அப்படிங்கிற ஒரு தாட் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா அவன் நல்லா படிக்கிறான்னா அவனுக்கு வேறு ஏதாவது நல்ல எழுத வராமல் இருக்கலாம், இல்லை நல்ல வரைய வராமல் இருக்கலாம். நீங்கள் அதில் வெல் வேர்ஸ்டாக இருப்பீங்க, நல்லா வரைவீங்க, ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி நல்லா வரைவீங்க, ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே கண்ணாடி போல் அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம ஒருத்தரோட கம்பேரே பண்ணக்கூடாது. சரிங்களா? தேர்ட்
தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா டோன்ட் வரி. இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, தெரிஞ்சு தப்பு பண்ணோம் அப்படின்னா அது தப்பு தான் இல்லையா? தெரியாமல் நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் என்ன பண்ணலாம், சரி ஓகே நம்மளோட தப்பை அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் அதே மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கலாம் இல்லையா? ஒரு தாட் நம்ம வைக்கலாம். அப்போது வந்து திரும்ப திரும்ப அதே தப்பை பண்ணிவிட்டு அதுக்காக நம்ம திரும்ப வந்து ஒரி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து தப்பு இல்லையா? அதே மாதிரி அடுத்தவங்களை வந்து நம்ம ஹர்ட் பண்ணும்போது நமக்கும் அந்த கஷ்டம் வருங்கிறத, என்னைக்காவது ஒரு நாள் யார் மூலியமாவது வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து என்ன பண்ணணும், ரியாக்ட் பண்ணணும். அவங்களுக்கு வந்து என்னது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, இன் ரிட்டர்ன் பேக் நமக்கு திரும்ப வர செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணிக்கணும். அப்போது எப்போவுமே வந்து அடுத்தவங்களுக்கு துன்பம் தரக்கூடாது, கஷ்டம் தரக்கூடாது. அதை வந்து என்னது அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுத்தா நமக்கும் அந்த கஷ்டம் வருங்கிறத மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ டோன்ட் வரி அபவுட் எனி திங். எதை பற்றியும் நம்ம வந்து என்னது கவலைப்படக்கூடாது. தப்பு நடந்துருச்சு, ஏதாவது ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை பற்றி கவலைப்படக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் வந்து நடக்காமல் பார்த்துக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்கள், டோன்ட் எக்ஸ்பெக்ட் அப்படின்னா என்ன? எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. எக்ஸ்பெக்ட் அப்படின்னா என்னது? எதிர்பார்ப்பு. இப்போ டேடி மம்மி உங்களுக்கு பென்சில் பாக்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாங்க இந்த வீக். ஆனால் வந்து அவங்களால என்னது ஒர்க் பிஸியில் அவங்க வந்து வாங்கி தர மறந்துருப்பாங்க. இல்லை க்ரையான்ஸோ இல்லை பென்சிலோ ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வீக் முடியல, அடுத்த வீக் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து என்னது இந்த வீக் வந்து எனக்கு பாக்ஸ் வந்துடும், இந்த வீக் எனக்கு பென்சில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து நினச்சிக்கிட்டே இருப்பீங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. எப்படா வாங்கி தருவாங்க, இன்னும் வாங்கி தரலையே அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் இந்த வீக் அவங்களால வாங்கி தர முடியலன்னா என்னது, அந்த ஒரு ஏமாற்றம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? அது பேர் தான் என்னது, அந்த டோன்ட் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏமாற்றம் வந்து நமக்கு ஏற்படக்கூடாது. எதாக இருந்தாலும் டேடி மம்மி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க வாங்கி தருவாங்க. ஸோ எப்போனாலும் சரி, அதை எப்போ தந்தாலும் ஓகே அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டு போகணும். சரிங்களா? உடனே அப்போவே எனக்கு வாங்கி தரணும் அப்படின்னு நம்ம அடம் பிடிக்கக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ரூல், டோன்ட் கம்ப்ளைன். அடுத்தவங்களை பற்றி குறை கூறக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. இவன் இப்படி பண்ணிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் என்னை அடிச்சிட்டான், குத்திட்டான், திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்னது அடுத்தவங்களை பற்றி நம்ம எப்போவுமே வந்து குறை சொல்லவே கூடாது. அவங்க அப்படி தான், நம்ம வந்து கரெக்டாக இருக்கோமா, நம்மளை பார்த்து அடுத்தவங்க வந்து என்னது கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி இவனை மாதிரி நான் வந்து குட் பாயாக இருக்கணும், குட் கேர்ளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணுமே தவிர நம்ம வந்து யாரையுமே வந்து இவன் இப்படி இருக்கான், அவன் அப்படி இருக்கான்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? லைஃப்பில் இந்த 5 ரூல்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், எடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எல்லாமே வந்து என்னது, இந்த இடத்துல எல்லாமே டோன்ட்டுன்னு இருக்குல்ல. டோன்ட்னா என்னது? டோன்ட்னா என்னது? டு நாட். அதை பண்ணக்கூடாது, அடுத்தவங்கள ஹேட் பண்ணக்கூடாது. டு நாட் hate others, do not compare with others, do not worry about anything, do not expect anything from others, do not complain. இதை நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸாகவே எழுதிக்கலாம். கிராமரில் எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் இந்த வேர்டை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் 5 ரூல்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் வந்து இதுதான் பார்த்துருப்போம் இல்லையா? வேர்ல்டு மேப்போட இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வந்து எல்லோரும் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்காண்டி நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஜஸ்ட் அந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் நடந்த ஒரு இதை குயிக் ரிவிஷன் மாதிரி நான் சொல்கிறேன். ஏன்னா மிஸ்ஸஸ் சடனாக அந்த வீடியோ பார்க்கும்போது ப்ரீவியஸ் கிளாஸோட கண்டினியூவேஷன் தான் இருக்கும் இல்லையா? சில பேர்த்துக்கு அது என்ன சொல்கிறாங்கன்னே புரியாது. அவங்களுக்காக நான் வந்து லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோங்கிறத ஷார்ட்டாக சொல்லிவிட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே சீக்கிரம் போகலாம். ஓகேயா? வேர்ல்டு மேப் தான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதில் வந்துட்டு ஏர்த்தை தான் நம்ம எடுத்தோம். ஏர்த் இஸ் ஆல்சோ நோன் அஸ் குளோப். ஏர்த்துக்கு இன்னொரு பேர் என்ன? குளோப். அப்போ ஏர்த் இஸ் மேட் அப் ஆஃப் 2 things. ஏர்த்துன்னு எடுத்துக்கிட்டாவே 2 பார்ட்டாக பிரிச்சிடலாம். ஒன்று வந்து தண்ணி, இன்னொன்று வந்து நிலம். தண்ணியை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஓஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். தண்ணினா இந்த கடலை வந்து நம்ம ஓஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். லேண்டை வந்து நம்ம காண்டினென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓஷன்ஸில் வந்து நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, அதே மாதிரி காண்டினென்ட்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதை ஃபர்தர் கிளாஸஸில் நம்ம பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுதான். அப்போ இந்த கிளாஸில் நம்ம ஓஷன்ஸ்னால் என்ன, ஓஷன்ஸோட டைப்ஸ் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வேர்ல்டு மேப்புன்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம வந்து என்னது எல்லாத்துக்குமே அந்த அட்லஸ் மேப் நான் வந்து லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன். அட்லஸ் மேப்பில் வந்துட்டு என்ன இருக்கும்,
எப்போவுமே எந்த மேப் எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்துட்டு என்னது டாப் ரைட்டில் வந்து இந்த மாதிரி டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த மாதிரி டைரக்ஷன் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது இல்லையா, இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த டைரக்ஷனில் நார்த் போல் எதை ரெப்ரசென்ட் பண்ணி, நார்த் போல் இஸ் நார்த் சைடு, சவுத் போல் சவுத்துன்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா வந்து 2 இது வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு ஒரு க்ளூ வேர்ட்ஸ் வந்து வி ஆர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் குட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னது வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட். அது இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் என்ன சொல்லியிருந்தேன், நியூஸுங்கிற வேர்ட். எப்போவுமே நம்ம டெய்லி வந்து டிவி பார்க்கும்போது டேடி மம்மிலாம் வந்து என்னது நியூஸ் கேட்காம இருக்க மாட்டாங்க, நம்மளும் வந்து என்னது நியூஸ் பேப்பர் வாங்காமல் இருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அப்படி அந்த நியூஸுங்கிற வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நியூஸோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்து. நான் அதை இங்கே நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சரிங்களா. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம், ஏர்த்தை வந்து 3 லைன்ஸால் டிவைட் பண்ணலாம். சென்டர் பார்ட், அதாவது மிடில் பார்ட் ஆஃப் த ஏர்த், அந்த லைன் ஏர்த்தை வந்து 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக டிவைட் பண்ணுற அந்த லைனுக்கு பேர் என்னது ஈக்குவேட்டர். அந்த ஈக்குவேட்டருங்கிற வேர்ட்லேயே மீனிங் இருக்குது. ஈக்குவேட்டர் அப்படின்னா ஈக்குவல். ஏர்த்தை வந்து சரிசமமாக 2 பாதியாக பிரிக்கிறதுக்கு பேர் என்னது ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டருக்கு மேலே உள்ள லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா கேன்சர். அதாவது கேன்சர்னால் வந்து என்னது டிசீஸ் கிடையாதுப்பா, டிசீஸ். அந்த லைனுக்கு பேர் வந்து என்னது கேன்சர். அதே ஈக்குவேட்டருக்கு கீழே இருக்க லைனுக்கு பேர் கேப்ரிகான். ஈக்குவேட்டருக்கு கீழே இருக்க பேர் வந்து என்னது, கீழே இருக்க லைன் எப்படி டினோட் பண்ணுவோம், கேப்ரிகான்னு சொல்லுவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அதர் க்ளூ வேர்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எப்போதும் வரைவோம் இல்லையா, அந்த ட்ரையாங்கிளோட ஷார்ட்டர் எண்டு வந்து நம்ம கேன்சர்னு சொல்லலாம். லாங்கர் எண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து கேப்ரிகான்னு சொல்லுவோம். இதை தான் நான் வந்து டயக்ராமேட்டிக்காக நான் வந்து என்னது உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன். இதை தான் நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் பார்த்தோம். இப்போது நம்ம ஓஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாட் ஆர் கால்டு ஓஷன்ஸ்னால் என்னது, பிக்கர் சீஸ் ஆர் கால்டு ஓஷன்ஸ். அதாவது ஏர்த்தை 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுவோம். ஒன்று வந்து என்னது ஓஷன்ஸு, ஒன்று வந்து என்னது காண்டினென்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த ஓஷன்ஸுங்கிறது என்னது இஸ் நத்திங் பட் பிக்கர் சீஸ். கடலை தான் நம்ம ஓஷன் சொல்லுவோம். பெருசாக இருந்தால் கடலே கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, கடலே பெருசு தான், அதுவே ரொம்ப பெருசாக இருந்தால் அது என்னது ஓஷன்ஸ். அப்போ ஓஷன்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோங்கிறத கிளாஸோட எண்டில் நான் சொல்கிறேன் சரிங்களா. பிஃபோர் கோயிங் டு கிளாஸ் ஒரு ஷார்ட் ஸ்டோரியோடு நான் வந்து இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம், டோரா புஜ்ஜியோட ஸ்டோரி பார்த்தோம் இல்லையா. 2 பேரும் என்ன ட்ரிப்பை பிளான் பண்ணுவாங்க. கடைசியில் வந்து என்னது டோரா புஜ்ஜியை ஒரு கொஷின் கேட்பா, கரெக்டாக வந்து என்னது புஜ்ஜி வந்து அந்த கேட்குற கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடுவாங்க. அப்போது டோராவும் புஜ்ஜியும் என்ன பண்ணுறாங்க, பேக்கெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு 1 டே ட்ரிப்பை வந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஓஷன் போகலாமா காண்டினென்ட் போகலாமா அப்படின்னு கேட்கும்போது ஓஷன்ஸ் எடுத்துக்கிட்டால் அது 5 ஓஷன்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம குயிக்காக அந்த 5 ஓஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம், 1 டேயில் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பேக் வந்து ரெடி பண்ணுறாங்க. பேக்கில் வந்து என்னது அந்த ஒரு மேப்பு நான் சொன்னேன் இல்லையா, மேப்போட நேம் என்னது அட்லஸ் மேப், அதையும் வந்து எடுத்துகிட்டு என்னது ஜேர்னிக்கு ரெடி ஆகிறாங்க. அப்போ நம்ம ஓஷன் அப்படின்னா என்னது சீன்னு சொல்லிட்டு, அப்போ சீயில் நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுவோம், ஷிப் வழியாக தானே ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அவங்களும் வந்து என்னது ஷிப் வழியாக அவங்களுடைய ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எல்லாருமே இந்தியாவில் இருக்கோம் இல்லையா, இந்தியாவில் ட்ரிச்சியில் இருக்கோம். திருச்சியில் நம்பர் 1 டோல்கேட்டில் இருக்கும். அதே மாதிரி அவங்களும் வந்து என்னது டோராவும் புஜ்ஜியும் வந்து என்னது இந்தியாவில் தானே இருக்காங்க. அப்போ இந்தியாவிலேருந்து தான் என்னது அவங்களுடைய ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த அட்லஸ் மேப்பை எடுத்து பார்க்குறா. ஃபஸ்ட்டு வந்து என்னது டோரா வந்து எந்த ஓஷன் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்குறா. ஏன்னா ஃபஸ்ட்டு பக்கத்துலேயே ஒரு ஓஷன் இருந்துச்சுன்னா டக்குன்னு அங்கே போயிடலாம் இல்லையா, ரொம்ப எடுத்தோன்னே லாங் டிஸ்டன்ஸ் போவேனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, டோராவும் புஜ்ஜியும் அந்த அட்லஸ் மேப்பை எடுத்து பார்க்குறாங்க. எப்படி பார்க்கணுன்னு லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், டைரக்ஷனை வச்சு தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நார்த்து போல், சவுத்து போல், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த டைரக்ஷன் வந்து மேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு தான் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அட்லஸ் மேப்பை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தோன்னே இந்தியாவுக்கு கீழேயே வந்து என்ன இருக்குது, இந்தியன் ஓஷன் இருக்குது அப்படின்னு பார்க்குறா.
புஜ்ஜிக்கு வந்து ஒரே சந்தோஷமாயிடுச்சு. என்னடா என் பக்கத்துலேயே வந்து ஒரு ஓஷன் இருக்கே, அதுவும் இந்தியாவுக்கு கீழேயே ஒரு ஓஷன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு. சீக்கிரம் போயிடலாம் இல்லையா பக்கத்துலேயே இருந்தா. அதனால வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே ஃபஸ்ட்டு இந்தியன் ஓஷன் போயிடலாம். இந்தியாவுக்கு கீழே இருந்தால் என்னது இந்தியன் ஓஷன். எதனால் இந்தியன் ஓஷன் வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இந்தியாவுக்கு நியர்பை இந்தியாவுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதனால வந்து என்ன சொல்கிறாங்க, அதை இந்தியன் ஓஷன் சொல்கிறாங்க. ஸோ அந்த இந்தியன் ஓஷனுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரிப்பை வந்து இந்தியன் ஓஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே போகும்போது புஜ்ஜி வந்து இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கான் ஜாலியாக. இன்னைக்குள்ளே எல்லா ஓஷனையும் பார்த்துட்டு வந்துடுவோம் இல்லையா, அப்போது வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடும், சீக்கிரமாக நம்ம வந்து வேர்ல்டு ட்ரிப்பாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கான்வர்சேஷன் 2 பேரும் பேசிக்கிட்டே போகிறாங்க. போகும்போது இந்தியன் ஓஷனுக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்படியே பெருசாக இருக்குது ஓஷன். வந்து என்னது ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, ரொம்ப அமைதியாக அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே ப்ளூயிஷ் கலரில் இருக்குது. இதுதான் வந்து என்னது இந்தியன் ஓஷன். இங்கே பாருங்கள் அப்படியே ப்ளூ கலரில் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள், அந்த வேவ்ஸ் மாதிரி வருது இல்லையா, அதுதான் வந்து என்னது இந்தியன் ஓஷன். வேவ்ஸ் மாதிரி வருது இல்லையா, அதுதான் இந்தியன் ஓஷன். இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து என்னது நம்மளுடைய இந்தியா இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு கீழே இருக்கிறது இது எல்லாமே என்னது இந்தியன் ஓஷன். இது எல்லாமே என்னது இந்தியன் ஓஷன். இதுதான் வந்து என்னது நம்மளுடைய இந்தியா. இந்த வி மாதிரி இருக்குது இல்லையா, அதுதான் இந்தியாவுக்கு கீழே இருக்கிறது என்னது இந்தியன் ஓஷன். அப்போ அந்த வேவ்ஸ் பாருங்கள் எப்படி வருது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து என்னது அந்த ஓஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. சரிங்களா, இந்தியாவுக்கு கீழே இருக்கிறதுனால அது பேர் என்னது இந்தியன் ஓஷன். இப்போ அடுத்தது அப்படியே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியன் ஓஷன் பார்த்த அந்த ஒரு ஹாப்பினஸில் என்ன பண்ணுறாங்க, அடுத்து வந்து அட்லஸ் மேப்பை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்திங்க அப்படின்னா நியர்பை என்ன ஓஷன் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா 2 காண்டினென்ட்டுக்கு நடுவில் ஒரு ஓஷன் இருக்கிறத பார்க்குறாங்க. அதாவது என்ன ஓஷன் இருக்காமா, அட்லாண்டிக் ஓஷன் இருக்குது அப்படின்னு அந்த மேப்பில் காமிக்குது. அதாவது 2 காண்டினென்ட்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், லேண்ட் மாசஸ் ஆர் கால்டு என்னது காண்டினென்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். பிஃபோர் தட் நம்ம வந்து ஓஷன்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கிறதுனால 2 காண்டினென்ட்டுக்கு நடுவில் ஒரு ஓஷன் இருக்கிறத டோராவும் புஜ்ஜியும் பார்க்குறாங்க. அது வந்து என்னது ரொம்ப பெரிய காண்டினென்ட்ஸ். அந்த 2 காண்டினென்ட்டுக்கும் நடுவில் வந்து என்னது இந்த ஓஷன் போகுது. அப்போ அட்லாண்டிக் ஓஷன் ஒன்றையும் டோராவுக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இந்த அட்லாண்டிக் ஓஷனில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டைட்டானிக் மூவி பார்த்துருப்போம் இல்லையா, அதில் வரும் இல்லையா அந்த டைட்டானிக் ஷிப், அவ்வளோ பெரிய ஷிப். அதில் வந்து அந்த ஷிப்பு வந்து இந்த அட்லாண்டிக் ஓஷன் வழியாக வரும்போது தான் என்னது கிராஷ் ஆகிடுச்சுன்னா டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. கடலில் மூழ்கி வந்து என்னது அது அழிஞ்சு போச்சு. டெஸ்ட்ராய்னா என்னது அழிஞ்சு போச்சு. அப்போ அதில் வந்து 1500 பீப்புள் ட்ராவல் பண்ணாங்களாமா அந்த ஷிப்பில், இந்த டைட்டானிக் ஷிப்பில். அதில் வந்துட்டு ரிமைனிங் 200 பீப்புள் தான் என்னமோ வந்து என்னது சேவ் லைஃப் வந்து என்னது சேஃப் ஆச்சு அவங்களுக்கு. மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெட் ஆகிட்டாங்க. எங்கே, இந்த அட்லாண்டிக் ஓஷனில். இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1912, கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் பிஃபோர், 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராஷ் வந்து நடந்திருக்கு. சரிங்களா, இந்த ஓஷனில் அட்லாண்டிக் ஓஷனில் நடந்திருக்கு அப்படின்னு டோரா வந்து புஜ்ஜிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அப்போ புஜ்ஜி அதை கேட்டோம், அப்படியா, ஐயோ அப்போ நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம் இந்த ஓஷனில் நம்ம இருக்க வேண்டாம், நம்ம சீக்கிரம் வந்து அடுத்த ஓஷனுக்கு போகலாம், நேரமாகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, புஜ்ஜி வந்து டோரா கிட்ட சொல்கிறா. சரி ஓகே பதறாதன்னு சொல்லிட்டு அடுத்த ஓஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னது பார்க்குறாங்க. பாருங்கள், இந்த அட்லாண்டிக் ஓஷன் இருக்கு இல்லையா, அந்த வேவ்ஸை சுற்றுது பாருங்கள், இதுதான் வந்து என்னது அட்லாண்டிக் ஓஷன். அப்படி சொல்லிட்டு டோரா வந்து என்ன பண்ணுறா, அட்லஸ் மேப்பை எடுக்கிறா. அந்த அட்லஸ் மேப்பை ஓப்பன் பண்ணோனையும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த அட்லாண்டிக் ஓஷன் 2 காண்டினென்ட்டுக்கு நடுவில் அட்லாண்டிக் ஓஷன் இருக்குதுன்னு பார்த்தா இல்லையா, அங்கே இருந்துகிட்டே மேப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. மேப்போட 2 சைட்லையுமே என்ன தெரியுதாம்மா, ஒரே ஓஷன் தெரியுதாம்மா. என்ன ஓஷன் அப்படின்னா பசிபிக் ஓஷன். என்ன ஓஷன், பசிபிக் ஓஷன். அவளுக்கு வந்து ஒரு டக்குன்னு வந்து ஒரு கொஷின் வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது. என்னடா இது வரைக்கும் நம்ம வந்து இந்தியன் ஓஷன் பார்த்தோம், அட்லாண்டிக் ஓஷன் பார்த்தோம், ஆனால் இந்த ஓஷன் மட்டும் மேப்போட 2 சைடில் இருக்கே, எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு புஜ்ஜி வந்து டோரா கிட்ட கொஷின் வந்து ரைஸ் பண்ணுறான். இப்போ எப்படி நம்ம கிளாஸில் மிஸ்ஸுக்கிட்ட நீங்கள் ஒன்று புரியலைன்னா அந்த இடத்துல அது எப்படி வந்துச்சுன்னு கொஷின் கேட்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி புஜ்ஜி வந்து டோரா கிட்ட கொஷின் கேட்குறான்.
அப்போ உடனே டோரா சொல்கிறா, இது ரொம்ப ஈஸி, நான் உனக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஏர்த் வந்து இஸ் இன் ரவுண்ட் ஷேப். ஏர்த் வந்து என்னது, ஏர்த்தோட ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். நீங்களாம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஜியோகிரஃபியில் இதை படிச்சிருப்பீங்க இல்லையா. அதே மாதிரி ஏர்த் ரவுண்டாக இருக்கிறதுனால நம்ம அட் அ டைமில் நம்ம என்னது, ஏர்த்தோட ஒரு பகுதியை மட்டும், ஒரு பார்ட், ஒரு சைடை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும், அடுத்த சைடை வந்து நம்ம பார்க்க முடியாது. இதே நம்ம வந்து ஏர்த்தை வந்து அந்த வேர்ல்டு மேப், அதாவது ஏர்த்துங்கிறது என்னது, இந்த வேர்ல்டு மேப் தானே, அதை நம்ம ஃப்ளாட்டாக வச்சு பார்க்கும்போது அது என்ன ஆயிரும் அப்படின்னா ரெண்டாக பிரிஞ்சிரும். அந்த ரெண்டு எண்டும் என்னது, ஒரே எண்டு தான். அந்த பசிபிக் ஓஷனுங்கிறது ஒன்று தான், அது ஒரே கடல் தான். அதை ஃப்ளாட்டாக வச்சு பார்க்கும்போது ரெண்டு சைடும் அது தெரியும். ஏன்னா அது வந்து என்னது, நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் வந்து நான் வந்து பேப்பரோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியே காமிச்சிருப்பேன். நீங்கள் இந்த கிளாஸை பார்த்தா உங்களுக்கு அது தெரியும். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அதை நான் அந்த ஏர்த்தை வந்து அந்த ரவுண்டை வந்து நான் விரித்தேன் அப்படின்னா என்னது, ஃப்ளாட்டாக வச்சேன் அப்படின்னா அது வந்து என்னது ரெண்டு எண்ட் ஆகிடும், ஃப்ளாட் ஆகிடும். அப்போ அந்த பசிபிக் ஓஷன் வந்து அதனால தான் ரெண்டு சைடும் தெரியுது. சரிங்களா. அந்த பசிபிக் ஓஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதுதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஓஷன். ஆமாம், யார் சொல்கிறா, டோரா சொல்கிறா புஜ்ஜிக்கிட்ட. இது வந்து லார்ஜஸ்ட் ஓஷன் அண்ட் டீப்பஸ்ட் ஓஷன் அப்படின்னு சொல்கிறா. டீப்பஸ்ட்னா என்னது, ரொம்ப ஆழமான. டீப்பஸ்ட்னா என்னது, ரொம்ப ஆழமான ஒரு ஓஷன் இது. அப்போது இதில் நம்ம மூழ்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் வரவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமாக இருக்கும். ரொம்ப ஆழமான கடல், அதே மாதிரி ரொம்ப அமைதியான கடல் அப்படின்னு சொல்கிறா. சரி, அப்போது இதே மாதிரி தானே அந்த சைடும் இருக்கும். அதாவது ரைட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தானே லெஃப்ட்லேயும் இருக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு சைடு பார்த்தா போதும், ஏன்னா டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு புஜ்ஜி சொல்கிறதுனால டோரா என்ன பண்ணுறா, நெக்ஸ்ட்டு ஓஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு மேப்பை எடுக்கிறா. நெக்ஸ்ட்டு ஓஷனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த அட்லஸ் மேப்பை எடுக்கிறாங்க. அப்போ எடுத்து பார்த்தா இன்னும் என்ன ரிமைனிங் எத்தனை ஓஷன் இருக்குது பாருங்கள். அந்த பசிபிக் ஓஷன் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப டீப்பஸ்ட்டாக இருக்கும். கீழே ஃபிஷ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ஆழமாக கீழே ஆழ்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப கீழே அடியில் இருக்குமா. இங்கே பாருங்கள் எவ்வளோ டீப்பாக இருக்குது பாருங்கள் இல்லையா. பாருங்கள், இதுதான் வந்து எனக்கு பசிபிக் ஓஷன். மேலேருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும் பசிபிக் ஓஷன். ரொம்ப அப்படியே ப்ளூவிஷ் கலரில் ரொம்ப அப்படியே அமைதியாக வந்து இருக்கும். இது வந்து என்னது, டீப்பஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் ஓஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு டைம் ஆச்சு, சீக்கிரம் வந்து பாரு, அடுத்த ஓஷன் போகலாம் அப்படின்னு புஜ்ஜி சொல்கிறதுனால என்ன பண்ணுறா, அவள் அட்லஸ் மேப்பை எடுத்து அடுத்து என்ன 4th ஓஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறா. அப்போது மேப்போட நார்த்து போலில், அதாவது டாப்பில் வந்துட்டு என்ன பண்ணுறா, டைரெக்ஷன் பார்க்குறா. நார்த்து சைடில் வந்துட்டு ஒரு ஓஷன் இருக்கிறத பார்க்குறா. அது பேர் என்ன அப்படின்னா ஆர்டிக். ஆர்டிக் எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணணும் அப்படின்னா ஏஆர்சி, ஆர்க்குனா என்னது, நம்ம ஆர்க் வரைவோம் இல்லையா, இங்கே இருக்குது பாருங்கள், டயக்ராம்லேயே இருக்குது பாருங்கள், ஆர்க் இப்படி இருக்குது இல்லையா, அதுதான் வந்து என்னது ஆர்டிக் ஓஷன்லையுமே. இது ஆர்டிக் ஓஷனோட பிக்சர் தான். ஆர்டிக் ஓஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்லாம் இப்படி ஆர்க்காக தான் இருக்கும். அதனால தான் அதுக்கு வந்து என்னது ஆர்டிக் அப்படிங்கிற பேர் வந்துச்சு. டிக்குனா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், டிக் போடுவோம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணணும், ஆர்டிக் ஓஷன். அங்கே ஓஷனில் வந்து அந்த ஆர்டிக் ஓஷனில் ஐஸ்லாம் எப்படி இருக்கும், ஆர்க் ஷேப்பில் இருக்கிறதுனால அதுக்கு ஆர்டிக் ஓஷன் பேர் வந்துச்சு. அப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பேர்ட்ஸ்லாம் வந்து இருக்குது. அந்த ஐஸில் இருக்கக்கூடிய, அந்த ஐஸ்லேண்டில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ்லாம் வந்து அந்த ஆர்டிக் ஓஷனில் இருக்குது. இங்கே பாருங்கள் பேர்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா. அங்கே பாருங்கள் அந்த ஐஸ்லாம் வந்து எப்படி இருக்குது, அப்படியே ஆர்க் ஷேப்பில் தான் இருக்குது இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் இங்கேயும் வந்து இந்த ஆர்க் ஷேப்பில் தான் இருக்குது, இங்கேயும் இந்த பிக்சர்லேயும் ஆர்க் ஷேப்பில் தான் இருக்குது. அப்போது அந்த ஐஸ்லேண்டில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் தான் வந்து இந்த குளிரை தாங்கக்கூடிய அந்த பறவைகள் தான் வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேர்ட்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பியர்ஸ், அந்த கோலா பியர்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஐஸ் பியர்ஸ் சொல்லுவோம், பனிக்கரடிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே வந்து எனது ஆர்டிக் ஓஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து மனுஷங்கள்லாம் அங்கே இருக்க முடியுமா அப்படின்னா இருக்க முடியாது. அவ்வளோ ஐஸான ஒரு பிளேஸில் நம்மளால் என்னது இருக்கவே முடியாது. ஆனால் இந்த இப்போ பேர்ட்ஸு பியர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஏன் இருக்குன்னா அதெல்லாம் வந்து என்னது அதுங்க வந்து என்னது குளிர தாங்கக்கூடிய அந்த
டெம்பரேச்சர் வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் வந்து அவங்க என்னது அந்த அந்த ஓஷன்ஸில் அவங்க இருக்காங்க. இப்போ நம்ம போனோம் அப்படின்னா நம்மளாம் வெறச்சி போயிடுவோம். நம்ம இந்த ஃப்ரிட்ஜை திறந்தாவே நமக்கு என்னது அந்த அந்த ஐஸ் கட்டிலாம் இருக்கும் இல்லையா, அதில் கை வச்சாவே கொஞ்சம் நேரத்தில் நம்ம கை என்னது மறுத்து போயிடும் இல்லையா. அதை வந்து நம்ம எல்லாருமே அதை வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். அப்படி இருக்கும்போது இவ்வளோ அந்த ஒரு ஓஷனே வந்து ஐஸி ஓஷனாக இருக்குது. அப்போ அங்கே போய் நம்ம இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. அவ்வளோதான், நம்மளே டெட் ஆகிடுவோம். வெறச்சி போய் பிளட்டெல்லாம் என்ன ஆயிடும், உறைஞ்சி போயிடும். ஸோ அப்போ வந்து அங்கே வந்து அந்த குளிரை தாங்கக்கூடிய பேர்ட்ஸு, பியர்ஸ், ஐஸ் பியர்ஸ் அதெல்லாம் தான் அங்கே வந்து இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், எல்லாமே ஆர்டிக் ஓஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அங்கே இருக்க ஐஸ் எல்லாமே எப்படி இருக்கும், ஆர்க் ஷேப்பில் தான் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேரே ஆர்டிக் ஓஷன். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஓஷனுக்கு வராங்க. என்ன ஓஷன் அப்படின்னா அண்டார்டிக் ஓஷன். அப்பாடா, எல்லா ஓஷனையும் பார்த்தாச்சு, 4 ஓஷனையும் பார்த்தோம். அதில் வந்துட்டு இந்தியன் ஓஷன் பார்த்தோம், அட்லாண்டிக் ஓஷன் பார்த்தோம். அட்லாண்டிக் ஓஷனில் ஒரு கொடுமையான ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த பசிபிக் ஓஷன் பார்த்தோம், அப்புறம் ஆர்டிக் ஓஷன் பார்த்தோம். இப்போ அண்டார்டிக் ஓஷன் வந்துட்டோம். அப்போ லாஸ்ட் ஓஷன் நம்ம பார்த்துட்டா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு புஜி வந்து சொல்கிறோம். ஆமாம், இதுதான் வந்து கடைசி ஓஷன். ஆனால் இதுக்கு வந்து எப்படி போகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து மேப்பை பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோனையும் வந்து டோரா என்ன பண்ணுறா, அந்த அட்லஸ் மேப்பை எடுத்து பார்த்தோன்னையும் பார்த்தா நார்த்து போலில் வந்து என்ன இருந்துச்சு, ஒரு ஆர்டிக் ஓஷன் இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரி மேப்போட சவுத்து போலில் வந்து இந்த அண்டார்டிக் ஓஷன் இருக்குங்கிறத பார்க்குறா. என்ன ஓஷன் இருக்குது, அண்டார்டிக் ஓஷன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டார்டிக் அப்படின்னாவே என்னது, அது ஐஸி காண்டினென்ட். அது வந்து என்னது 98% ஃபுல்லாகவே வந்து என்னது, அது ஐஸ் வந்து ஐஸ் ஓஷன்ஸ். அது ஃபுல்லாகவே இட் இஸ் கவர்டு பை என்னது ஐஸ். ஃபுல்லாகவே அங்கே வந்து என்னது ஐஸ் மட்டும்தான் இருக்கும். ஹியூமன் பீயிங்ஸே அங்கே வாழவே முடியாது. ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு வராங்க, அங்கே ரிசர்ச் பண்ணுறாங்க. ஆராய்ச்சி கூடம் வந்து அங்கே ஒன்று இருக்குது, அது ரிசர்ச் சென்டர் அங்கே ஒன்று வச்சுருக்காங்க அண்டார்டிக் ஓஷனில். ஸோ அதனால என் சயின்டிஸ்ட் மட்டும் என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ போயிட்டு வருவாங்க. அவங்க மட்டும் எப்படி இருக்காங்கன்னா, அங்கே வந்து அந்த ரிசர்ச் சென்டர் இருக்குது இல்லையா, அங்கே அந்த பிளேஸ் மேட் பண்ண இது வந்து நம்மளுடைய பாடி டெம்பரேச்சருக்கு அங்கே அது மாதிரி அங்கே உருவாக்கியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு அந்த ரிசர்ச்லாம் முடிஞ்சோடனே அவங்களுமே வந்துடுவாங்க. அப்போ அங்கே வந்து ஃபுல்லாகவே என்னது ஐஸால் கவர் பண்ணியிருக்கும். இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்னா அண்டார்டிக் எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம் அப்படின்னா ஏஎன்டி ஆன்ட். பாருங்க பிக்சர் போட்டிருக்கேன் இல்லையா, ஆண்ட். ஆர்க் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஆர்க்குக்கு என்ன சொல்லுவோம், ஏஆர்சி ஆர்க். ஏஆர்சி ஆர்க், ஆண்ட்டு ஆர்க்கு டிக்கு. எப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணணும்னு பாருங்கள், நான் உங்களுக்கு பிக்சர் வச்சே காமிச்சிருக்கேன். ஆண்ட்டு ஆர்க்கு டிக்கு. இங்கே ஆர்டிக் ஓஷனில் எப்படி வந்து அது எல்லாமே ஐஸ்லாம் வந்து ஆர்க் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அண்டார்டிக் ஓஷன்லேயும் எப்படி இருக்கும், ஆர்க் ஷேப்பில் தான் இருக்குமா. ஆனால் இங்கே வந்து என்னது ஃபுல்லாகவே வந்து என்னது ஐஸும் தண்ணியுமா தான் இருக்கும். அப்போ அந்த ஐஸ்லாம் வந்து கரைஞ்சி அப்படியே தண்ணியாக ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்கள், அந்த ஆர்க்கு இருந்து பார்த்திங்க அப்படின்னா உடஞ்சி உழுவுது இல்லையா, அந்த ஐஸ்லாம் வந்து அப்படியே உடஞ்சி உளுந்து அப்படியே தண்ணியாக மாறிடும். அப்போ அப்படி அந்த கோல்டு கிளைமேட்டில் நம்மளால் இருக்கவே முடியாது. அப்போது 98% வந்து அங்கே ஐஸால் கவர் ஆகிருக்கிறதுனால அது என்னன்னு சொல்லுவாங்க, நோமேன்ஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நோமேன்ஸ் லேண்ட். அப்படின்னா லேண்டுன்னா நான் காண்டினென்ட் சொன்னேன் இல்லையா. அப்போது இந்த அண்டார்டிக்குங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓஷன்லேயும் வரும், லேண்ட்லேயும் வரும், அதாவது காண்டினென்ட்லேயும் வரும். நம்ம அதை வந்து ஃபர்தர் கிளாஸஸில் பார்ப்போம். காண்டினென்ட்லேயும் பார்த்திங்கன்னா அண்டார்டிக் காண்டினென்ட் அப்படின்னு நம்ம படிப்போம். அது பார்த்திங்க அப்படின்னா தண்ணிலையும் இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக ஐஸ் லேண்டாக இருக்குது இல்லையா, ஓஷன்ஸ் தண்ணி, கடல் தண்ணி இருக்குது இல்லையா, ஐஸால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால் அது ஓஷன்லேயும் இருக்கும், அது ஒரு லேண்டாகவும் இருக்கும், காண்டினென்ட்டில் லேண்டாகவும் நம்ம அதை வந்து ஒரு காண்டினென்ட்டாக பார்ப்போம். அப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், ஆண்ட்டு ஆர்க்கு டிக்கு. கரெக்டாக பண்ணிட்டோன்னா நம்ம டிக் போடுவோம் இல்லையா, அது அப்போ அப்படி நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணி படிச்சுக்கணும். சரிங்களா. ஸோ அப்பாடா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எப்படியோ ஒரு 5 காண்டினென்ட்ஸையும் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புஜிக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ். சீக்கிரமாகவே இந்த 5 ஓஷன்ஸையும் நம்ம வந்து பார்த்துட்டோமே, நான் காண்டினென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டேன், 5 ஓஷன்ஸையும் நம்ம பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்குமே ஒரு ஹாப்பி. சீக்கிரம் வந்து என்னது இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. எப்படி
போகிறாங்க? அதே வழியில் என்னது இந்தியன் ஓஷனை க்ராஸ் பண்ணி தான் அவங்க வந்து என்னது இந்தியாவுக்குள்ளே வராங்க. அப்போது வீட்டுக்கு அவங்க சேஃபாக போய் சேர்ந்துட்டாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து அண்டார்டிக் ஓஷன் ஃபுல்லாகவே பாருங்களேன் ஐஸு தண்ணியாக தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் வந்து இஸ் கவர்டு பை ஐஸ். அங்கே பாருங்கள், அந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி தான் போயிட்டு வந்துடுவாங்க. அங்கே அவங்களால ஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா அங்கே சாப்பிட்றதுக்கு ஃபுட் இருக்காது, பிளான்ட்டு எதுவுமே இருக்காது. தண்ணி கூட வந்து அந்த தண்ணியை கூட நம்மளால் குடிக்க முடியாது. அந்த அளவுக்கு அது வந்து என்னது ஐஸாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆர்டிக் ஓஷனில் எப்படி பேர்ட்ஸ் இருக்குது, பியர்ஸ் இருக்குது, அதாவது கரடி பனிக்கரடிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அண்டார்டிக் ஓஷன்னாவே என்ன உங்களுக்கு ஞாபகம் வரும்னா பென்குயின்ஸ் இருக்குது இல்லையா? இங்கே போகுது, வாக் பண்ணி போகுது பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து எல்லாமே அப்படியே போகுது பார்த்திங்களா நடந்து. அப்போது இதெல்லாம் எங்கே பென்குயின் அண்டார்டிக் ஓஷன் போனோம் அப்படின்னா நம்ம என்ன பார்க்கலாம்? பென்குயினை பார்க்கலாம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனாக அப்படியே ஒரு க்யூ ஃபார்ம் பண்ணி தான் அது வந்து என்னது எப்போவுமே போகுமா. அப்படியே யூனிஃபார்மிட்டியை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே அது வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நடக்கிறப்பவே உங்களுக்கு தெரியுது இல்லையா எவ்வளோ என்ன இல்லை ஒன்று பின்னாடி ஒன்று வந்து நடந்து போகுது இல்லையா? அப்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பென்குயின்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிக்கும். ஏன்னா அதால் வந்து என்னது அந்த குளிரை வந்து அந்த கோல்ட்னஸ் அந்த சில்னஸை வந்து அதால் டாலரேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அப்போ அண்டார்டிக் ஓஷன் அப்படின்னாவே என்ன வரணும் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும்? பென்குயின் ஞாபகத்துக்கு வரணும். அதே மாதிரி அங்கே பனிக்கரடிகளும் இருக்குது. என்னது கோலார் பியர்ஸும் அங்கே வந்து இருக்குது. எங்கே? அண்டார்டிக் ஓஷனில். சரிங்களா? அண்டார்டிக் ஓஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓஷன்ஸ்லேயும் வரும், காண்டினென்ட்லேயும் வரும். சரிங்களா? அந்த காண்டினென்ட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு இந்த அண்டார்டிக் ஓஷன் நம்ம இதில் பார்த்தது வந்து காண்டினென்ட்லேயும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ அப்போ பார்க்கும்போது இன்னும் அதை பற்றி நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேயா? இப்போது நம்ம என்ன பார்த்தோம்? குயிக்காக ரீகால் பண்ணிடலாமா? என்ன பார்த்தோம் நம்ம? வாட் ஆர் ஓஷன்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? கடல், அதாவது பிக்கர் சீஸ் ஆர் கால்டு என்னது? பிக்கர் சீஸ் ஆர் கால்டு ஓஷன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். What are oceans? Bigger seas are called oceans. Oceans are nothing but seas. சீஸ்னா ஓஷன்ஸ் அப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிடுறீங்க. ஓகே, ரொம்ப வந்து யோசிக்கக்கூடாது. ஓஷன்ஸ் அப்படின்னாவே என்னென்னு நீங்கள் டக்குன்னு சொல்லிடணும். சீஸ் தாமஸ் ஓஷனு அப்படின்னு நீங்கள் டக்குன்னு எடுத்தோன்னே சொல்லிடணும். செகண்ட் கொஷின் பாருங்கள். லார்ஜஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் ஓஷன் இருக்கிறதுலே ரொம்ப லார்ஜஸ்ட் பெரிய ஓஷன் எது? டீப்பஸ்ட்னா என்ன சொன்னேன்? ஆழமான அப்படின்னு சொன்னேன். அப்போ எது வந்து ரொம்ப லார்ஜஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் ஓஷன்னு பார்த்தோம்? பசிபிக் ஓஷன். பசிபிக் ஓஷனோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அந்த மேப்பை பொறுத்தளவில் அது மேப்போட ரெண்டு சைட்லையுமே ரைட் அண்ட் லெஃப்டில் ரெண்டு சைட்லையுமே என்ன இருக்கும்? பசிபிக் ஓஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கான ரீசன் வந்து நான் சொன்னேன். எர்த் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும்போது அது வந்து என்னது? சிங்கிள் சைடு, அதாவது ஒரு சைடில் அது வந்து பசிபிக் ஓஷன் நம்ம பார்ப்போம். இதே மேப்பாக அதை ஃப்ளாட்டாக வச்சு பார்க்கும்போது அது ரெண்டு சைடில் வந்து நமக்கு பசிபிக் ஓஷன் நம்ம மார்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ லார்ஜஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் ஓஷன் இஸ் நோன் அஸ் பசிபிக் ஓஷன். நெக்ஸ்ட் ஓஷன்ஸ். நேம் த ஓஷன்ஸ். என்னென்ன ஓஷன்ஸ் நம்ம பார்த்தோம்? இந்தியன் ஓஷன். ஃபஸ்ட்டு வந்து என்னது? டோராவும் புஜியும் எங்கே போகிறாங்க? இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க ஓஷனுக்கு போகிறாங்க. என்ன ஓஷன்? இந்தியன் ஓஷன். அப்புறம் அங்கேருந்து எங்கே போகிறாங்க? ரெண்டு காண்டினென்ட்டுக்கு நடுவில் ஒரு ஓஷன் இருக்குது. அது என்ன ஓஷன்? அட்லாண்டிக் ஓஷன். அட்லாண்டிக் ஓஷன்னாவே நான் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? அந்த டைட்டானிக் ஷிப்பு தான் ஞாபகம் வரணும். அங்கே தான் இப்போவுமே அந்த டைட்டானிக் ஷிப்போட பார்ட்ஸ் வந்து அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்கப்பா. சரிங்களா? அப்போ அந்த அட்லாண்டிக் ஓஷனாவே டைட்டானிக் ஷிப் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். டைட்டானிக் ஷிப் அந்த ஓஷன் பார்த்ததுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறாங்க? பசிபிக் ஓஷன் போகிறாங்க. பசிபிக் ஓஷன் மேப் பொறுத்த வரைக்கும் மேப்போட ரெண்டு சைட்லேயுமே இருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் பசிபிக் ஓஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்புறம் பசிபிக் ஓஷன்லேருந்து அவங்க எங்கே போகிறாங்க? மேப்போட நார்த் போலுக்கு, நார்த் சைடுக்கு போகிறாங்க. என்ன ஓஷன் இருக்குது? ஆர்டிக் ஓஷன் இருக்குது. ஆர்க். அப்போ அங்கே ஐஸ்லாம் எப்படி இருக்கும்? ஆர்க் ஷேப்பில் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அப்போ ஆர்டிக் ஓஷன். இப்போ ஆர்டிக் ஓஷன்லேருந்து மேப்போட சவுத் சைடு, அதாவது சவுத் போலுக்கு வராங்க. அப்போ அங்கே என்ன ஓஷன் இருக்குது? அண்டார்டிக் ஓஷன் இருக்குது. அங்கே என்ன ஓஷன் இருக்குது? அண்டார்டிக் ஓஷன் இருக்குது. பாருங்கள், அண்டார்டிக் ஓஷன்லேயே என்ன இருக்குது? ஆர்டிக் ஓஷன் இருக்குது. அண்டார்டிக் ஓஷன்லேயே ஆர்டிக் ஓஷன் வந்துடுது. நான் அப்புறம் அந்த அண்டார்டிக் ஓஷனை எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? அந்த பிக்சர் போட்டு ஆண்ட்டு ஆர்க்கு டிக்கு, ஆண்ட்டு ஆர்க்கு டிக்கு. இதை என்ன பண்ணுங்கள்?
நீங்கள் ஒரு தடவை வீடியோ நல்லா ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டோரியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். டோராவும் புஜ்ஜியும் ஃபஸ்ட்டு எங்கே போனாங்க, நெக்ஸ்ட் எங்கே போனாங்க, அடுத்து எங்கே போனாங்க, நார்த்து போல், அப்புறம் சவுத்து போல், அப்படி நீங்கள் கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே இந்த ஓஷன்ஸோட நேம் வந்து உங்களுக்கு ஈஸியாக ரிஜிஸ்டர் ஆகிடும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு வேர்ல்டு மேப்பை ஷோ பண்ணி அதில் வந்துட்டு நம்ம ஓஷன்ஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். பி ரெடி. இந்த கிளாஸ் இன்ட்ரொடக்ஷன் கிளாஸும் இந்த ஓஷன்ஸ் இந்த கிளாஸை வந்து பார்த்துருந்தா தான் உங்களால் வந்து என்னது நான் நெக்ஸ்ட் கிளாஸை வந்து கவனிக்க முடியும். பிகாஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஓஷன்ஸை மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா? மார்க் பண்ணி அதை வந்து கலர் பண்ண போகிறோம். ஸோ அவங்கக்கிட்ட கலர் பென்சில்ஸ் ஒரு ஸ்கெட்ச் பென்ஸ் எது இருந்தாலும் வச்சுக்கோங்க. இருக்கிறத வச்சு கலர் பண்ணுங்கப்பா. டேடி மம்மியை என்ன கேட்டு அடம் பிடிக்கக்கூடாது. சரிங்களா? இருக்கிற கலர் பென்சிலை எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம ஓஷன்ஸ் மார்க் பண்ணி ஓஷன்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.